இது என்னது? இது பூக்கோஸ். இதுதானே தொக்கு. சோத்துக்கு 10 வெயிலுக்கு முடிஞ்சு. வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு குழம்பு தான். குழம்புன்றத விட தொக்கு மாதிரி கத்திரிக்காய் மசாலா. பார்க்கவே கொஞ்சம் அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கத்திரிக்காய் மசாலா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க யூடியூப் பார்த்து. அதுக்கு சைடிஷாக என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அப்பளம் 2 அப்பளம் எடுக்க தேவையில்ல. பூசணிக்காய் பொரியல், முருங்கைக்காய் பொரியல். என்னடா கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. முருங்கைக்கீரை பொரியல் கொஞ்சமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எதுக்காக அப்படின்னா, சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நல்லா மென்று சாப்பிட்ணும். அதனால் டைமை வந்து கொஞ்சமாக வைக்க சொல்லிட்டேன். அது வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். அதுபோக இது வந்து காலிஃப்ளவர், அது ஒரு பொரியல் மாதிரி முட்டைலாம் போட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆம்லேட்டு, ஆஃப் பாயில். வெயிலுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க, அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். அது போக தயிர் இருக்குது. ஏற்கனவே கோல்டாக வேறு இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிடும்போது சாப்பிடுவோம். சரி, சாப்பிட ஆரம்பிக்கலாமா? கத்திரிக்காய் மசாலா. வாங்க சாப்பிட்லாம். சாப்பாடு நிறைய தான் வச்சுருக்கேன், எப்படி சாப்பிடணும்? சாப்பாடு எடுக்க சொன்னேன், எடுக்கலையா? அந்த தட்டில் இருந்து எடுத்துட்டியா? டேஸ்ட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. சரி விடு, சும்மா நீ சாப்பிட்டு பார்த்துட்டு நீயே சொல்லு விடு. நான் சொன்னால் பொய்னே சொல்லுவேன். நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு நீயே சொல்லு. சிம்பிளா செய்யறதுங்க. அர்ஜென்ட்டா செய்யணும். இந்த மாதிரி ஒரு கத்திரிக்காய் மசாலா செஞ்சுக்கலாம். முருங்கீரை பிடிக்குப்பா. நான் அதெல்லாம் உட்காந்து மதியம் பொறுமையாக சாப்பிட்டேன். நல்லா மென்று சாப்பிடணும், இல்லைன்னா அது சாப்பிட்டு பிரயோஜனமே இல்லை மாதிரி. ஆமாம். பூசணிக்காய் பொரியல் வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆமாங்க, நல்லா சாப்பிடுங்க. செய்கிற வேலைக்கு அதுதான் பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். இது அப்புறம் ஒரே புதிய வந்து பாலிசி. இது அம்மா கொடுத்துருக்கா. ஒரு புதிய அரிசி போடுமா கொஞ்சிட்டே இருக்கிறப்ப வெந்துருது ஜல்தி. சொசைட்டி ஒன்றாக அதுதான் சொல்கிறேன்ல, நல்ல அரிசியாக கொடுத்துருக்காங்களா இப்போ. என்னமோ எலெக்ஷன் டயத்தில் நல்ல அரிசியாக கொடுத்தா தான் நல்லா இருக்கும், கோட்டுக்கு போடுவாங்க நினச்சிட்டாங்க. அந்த அரிசியை கொஞ்சம் நல்ல அரிசி மாதிரி பொடியாக இருக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது.
குத்தனரிசி குத்தாத அரிசி எல்லாம் எனக்கு தெரியும். வீட்டில் நெல்பை வச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் குத்துனரிசி தான் என்னன்னுட்டு. அம்மாவும் நெல்லெல்லாம் எடுத்து வந்து வேக வச்சிருந்தா பார்த்துருக்கேன். நான் குத்துனதுலாம் பார்த்ததில்ல. வேக வச்சு எதுவுமே மிஷினில் குத்திடுவாங்க. நம்ம வீட்டில் பண்ண முடியும். நெல்லை வேக வச்சுட்டு மிஷினில் தான் அரைச்சி போடணும். அந்த நெல் தனியாக அரிசி தனியாக எடுத்து கொடுத்தோம். அக்கா வீட்டில் அப்படிதான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நெல்லெல்லாம் வேக வச்சிருக்கா. உங்களுக்கு என்ன தோணுச்சு நெல்? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? விவசாயம் பண்ணுறதுக்குலாம் இடம் இல்லை. அது எங்கேருந்தா வாங்கிட்டு காட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அவிக்கிறதுக்கு அவிச்சு தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவிச்சு அந்த சாக்கில் கொட்டி காய வைப்பாங்க. அதுதான் பார்த்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு காடெலாம் கிடையாது. ஒருவேளை அவிச்சு தர சொல்லி சொன்னாங்களா எப்படின்னு தெரியல. இல்லை விலைக்கு வாங்கிட்டு வந்து அவிச்சாங்களான்னு தெரியல. ஒரு வீட்டுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு கூட வாங்கிட்டு வந்து மொத்தமாக அவிச்சாங்க. அதாவது சின்ன வயசில் எனக்கு வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். நல்லா ஞாபகம் இருக்கானா. அதெல்லாம் தெரியாது. எனக்கு ஒரு சில விஷயம் தான் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதில் எதுவும் ஒன்று அவ்வளோதான். நான் என்ன வயசு சொல்கிறேன் கரெக்டாக. அங்கேருந்து இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து 2வது படிக்கல. அப்புறம் எத்தனை வயசுன்னு பார்த்துக்குவோம். 2வதுனா எத்தனை வயசு? ஒரு 7 வயசு இருக்குங்களா. எனக்கு தெரிஞ்சு 5-6 வயசில் 6 வயசில் 1வது சேரும். இங்கே வந்து 2வது சரியா? சூப்பராக படிக்கிறாங்க. நீ படிப்பு மட்டும் நல்லா வருது. நீ நல்லா படிச்சிருக்கலாம். வேலை செஞ்சவங்க படிச்சிருக்கலாம். எதுவுமே நம்ம கையில் இல்லை. முன்னாடி டிகிரி படிச்சவங்களாம் வேஸ்ட் இல்லை. வேலை செஞ்சுட்டு படிக்கலான்றிய எப்படி படிக்க முடியும்? வேலை செஞ்சுட்டு வந்துட்டு டயர்டில் தூங்க தான் முடியும். ரெஸ்ட் எடுக்க முடியுமா? படிக்க முடியுமா? 10வது படிக்கிறப்போ செங்க சொல்ல வேலைக்கு போயிட்டல. இப்போ நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கைன்னு இல்லை, எல்லா வாழ்க்கையும் இப்போ படிக்கிற வயசுல வேலைக்கு தான் போகிறாங்க. குடும்ப சூழ்நிலை அவங்க அப்படி மாற்றி. நீ தொக்கு மாதிரி பண்ணாலே விற்குது. உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். விற்க உங்களுக்கு இதில் நம்ம தேவையில்லா பண்ண இந்த தொக்கு பண்ணி எடுத்துக்கிட்டு கெட்டு போகாமல் இருக்கோம். புரியுதுங்களா? எத்தனை சாப்பிட்டு 2 நாளுக்கு நல்லா இருக்குது. கையை வச்சு நல்லா சாப்பிடணும். உப்பெல்லாம் போட்டு லைட்டாக தண்ணி போட்டு பூஜைலாம் பண்ணிக்கிறது. எல்லா பக்கமும் ஊற்றுறேன். பூஜை பண்ணாங்க எல்லாம் சொன்னால் பூஜை பண்ணுறாங்க. பசங்கன்னா அப்படித்தான். நமத்து போச்சு வச்சு
முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட முடியல வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குலாம் அந்த எனக்கு பிடிக்கிறது இல்லை. ஆப்பா என்ன சுத்தம் பிடிக்காது. கடையில் போய் சாப்பிட்டு இந்த தள்ளுவண்டி கடையில் நிறைய பேர் ஆம்லெட்னு வச்சு ஆஃப் பாயிலும் போட்டு சாப்பிடுவாங்க. நான் ஆம்லெட் வீட்டில் போட்டு சாப்பிட்ருக்கேன், ஆஃப் பாயிலாம் போட்டு சாப்பிடுறது. கடையில் போய் சாப்பிட்றீங்களா? அப்பாயில் அங்கேயே சாப்பிட்டீங்களா? நான் கடையிலே மெயினாக சாப்பிட மாட்டேன். தெரியுங்க, நீ ஹோட்டல்லே சாப்பிட மாட்டேன். ம் இங்கே வந்து டக்குன்னு சிலிண்டர் வாங்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டு பாத்திரத்தை வச்சு தெரியாதான் பண்ணி உனக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கல. அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது. அதனால் மெயினாக காசு கொடுத்து சாப்பிடணும். அப்படி சொல்லிட்டு போ. விலை அதிகமாக இருக்குமா, அதனால் ஹோட்டல் பக்கமே போக மாட்டேன். எங்கேயாவது ஒரு நாள் சாப்பாடு இல்லை வெளியே தான் சாப்பிட்ணும் அப்படின்னா நேராக தள்ளுவண்டி கடையை பார்த்து போவேன். அன்லிமிட்டட் சாப்பாடு. நான் சென்னையில் சாப்பிட்ருக்கேன். 50 ரூபாய்க்கு சென்னையில் என்ன 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு கிடைக்கும். அதுவே நீ ஹோட்டலில் உள்ளே போய் உட்காந்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா சாப்பாடு. அன்லிமிட்டட் கிடையாது, அளவு சாப்பாடு தான். எது நீ சாப்பிடுவ? வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிடுவியா? 50 ரூபா கொடுத்து திருப்தியாக சாப்பிட்டு வந்துடலாம். மாங்காய் வாங்கினது ஊறுகாய் போடவே இல்லைல்ல. இதுக்கு ஊறுகாய் போடுறதுன்னா நல்லா இருக்கும். அடுத்த 2 டப்பா வைக்காத உப்பு. அதை நீ பத்திரமா வச்சுக்கணும்னு அவன் கையில் கொடுத்தா நீ உடச்சிட்டு வந்துருக்க. நானே உடைச்சு ஆப்பாயில் முதல் போய் சாப்பிடவே கூடாது. லைட்டாக சூடு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, ஃபினிஷ் பண்ணிடலாம். எல்லாம் கீழே போயிடுச்சு. ஊற வச்சு 2 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு தான் அது டைம் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜில்லுன்னு குடிக்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனால் குடிக்கக்கூடாதுன்றாங்க. வெயிலுக்கு நல்லா இருக்க குடிங்க, அவ்வளோதான். இன்னமா குடிக்க போகிறீங்க? ஓகே, நீங்கள் வந்து அந்த கத்திரிக்காய் மசாலா செம்மையாக இருந்துச்சு. என்ன கொஞ்சம் ஸ்பீடாக சாப்பிட முடியல. குழம்புனா நம்ம பிணைஞ்சி ஒரு சர்க்குன்னு போயிடும். தொக்கு மாதிரி வச்சாலே நம்ம பிணைஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு டைம் ஆகிடுது. ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து சாப்பாடு அருமை சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.